இருளுக்குள் எரியும் தீ. விசுவாசம் சோர்ந்த காலம். ஆராதனை கலங்கிய காலம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார். இருள் காலத்தில் ஒரு தீ. தீர்க்கதரிசி எலியா. பாகால் தெய்வம் உயர்த்தப்பட்டது. கர்த்தரின் பலிபீடம் இடிந்தது. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் நின்றான். இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒரு மனிதன் போதும் தேவன் பக்கத்தில் இருந்தார். எலியா பெரும்பான்மை இல்லை, ஆனால் தேவனோடு இருந்தான். எண்ணிக்கை முக்கியமல்ல, உன்னோடு யார் இருக்கிறார் என்பதே முக்கியம். அரசனுக்கு எதிராக, ஜனங்கள் எதிராக, ஆனால் எலியா பயப்படவில்லை. வறட்சியில் நம்பிக்கை, மறைவில் வளர்ச்சி. மழை இல்லை, அப்பம் இல்லை, ஆனால் தேவன் காக்கவில்லை என்றால் பயிற்சி செய்தார். காக்கைகள் வனாந்தரத்தில், விதவையின் வீட்டில். வரைவு காலம் மேடை காலத்திற்கான ஆயத்தம். கர்த்தர் ஒருவரே தேவன். எலியா சொன்ன கேள்வி, எத்தனை நாட்கள் 2 எண்ணங்களில் நடப்பீர்கள் குந்தி குந்தி என்று. பாகால் சத்தமிட்டான், ஆனால் பதிலில்லை. கர்த்தர் அக்கினியால் பதில் கொடுத்தார். இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று கூட சமரச விசுவாசம். தேவன் தேடுவது ஒரு எலியாவை. தனியாக நின்றாலும் சத்தியத்தில் நில். ஒரு மனிதன் எழுந்தால் ஒரு தலைமுறை விழித்தெழும். கர்த்தாவே, இந்த காலத்திற்கான எலியாவாக என்னை பயன்படுத்தும் என்று நாம் தேவனிடத்தில் வேண்டுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.